தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக புதியதாக தனிக்குடித்தனம் மாறியவர்கள் மற்றும் வாடகை வீடுகளில் வசிப்போர் மத்தியில் புதிய ரேஷன் கார்டுக்கான தேவை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இதனை விரைவுபடுத்த அரசு இப்போது அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. சமீப காலமாக ஆன்லைனில் விண்ணப்பித்த பலருக்கும் ஆவண சரிபார்ப்பு சிக்கல் இருப்பது அல்லது விண்ணப்பங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பது போன்ற புகார்கள் பரவலாக எழுந்தன. பொதுமக்களின் இந்த அதிர்ச்சியை போக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் அமைச்சர் வெங்கட்ரமணன் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்த அவர் புதிய குடும்ப அட்டை கோருபவர்களுக்காகவும் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கல் போன்ற திருத்தங்களை மேற்கொள்பவர்களுக்காகவும் சிறப்பு முகாம்களை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இதன்படி புதிய ரேஷன் கார்டு தேவை அதிகமாக உள்ள பகுதிகளில் விரைவில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இந்த முகாம்களில் சிறப்பம்சமே விண்ணப்ப பதிவு, ஆவண சரிபார்ப்பு மற்றும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் கோப்புகளுக்கு ஒரே இடத்தில் உடனடி தீர்வு காணப்படுவதுதான். இதன் மூலம் பொதுமக்கள் ஒவ்வொரு அலுவலகமாக அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்காது. அதிகாரிகளை உங்கள் பகுதிக்கு வந்து உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து தகுதியுள்ளவர்களுக்கு குடும்ப அட்டைகளை வழங்கி வழிவகை செய்யப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் குடும்ப அட்டை என்பது வெறும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான ஆவணம் மட்டுமல்ல, அது அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் பெறுவதற்கான அடிப்படை அடையாளமாகும். முதலமைச்சர் விஜயின் தலைமையிலான இந்த அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர துடிப்பதோடு பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக செவிசாய்த்து வருகிறது. அமைச்சரின் இந்த அதிரடி அறிவிப்பு குறிப்பாக ஏழை எளிய மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிறப்பு முகாம்கள் உங்கள் பகுதியில் எப்போது நடைபெறும் என்பது குறித்த விரிவான அறிவிப்பு விரைவில் மாவட்ட வாரியாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.